நாகல் ஒன்று வெளியேறப்பெற்ற முத்து. ஆபிரகாம் புஸ்தகத்திலிருந்து ஒரு பிரதி. எண் 1. விளக்கம். உருவம் 1 கர்த்தரின் தூதன். உருவம் 2 ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தின் மேலே கட்டப்பட்டான். உருவம் 3 எல்க்கானாவின் விக்கிரக ஆராதனை செய்யும் ஆசாரியர்கள் ஆபிரகாமை பலி கொடுக்க முயற்சித்து கொண்டிருந்தல். உருவம் 4 எல்க்கானா, லிப்னா, ஹர்மோகரா, கோரோஸ் மற்றும் பார்வோனின் கடவுள்களை முன்னால் விக்கிரக ஆராதனை செய்யும் ஆசாரியர்கள் பலி கொடுக்கும் பலியிடம் நின்று கொண்டிருந்தார். உருவம் 5 எல்க்கானாவே விக்கிரம் கடவுள். உருவம் 6 லிப்னாவின் விக்கிரக கடவுள். உருவம் 7 ஹர்மோக்ராவின் விக்கிரக கடவுள். உருவம் 8 கோரோஸின் விக்கிரக கடவுள். உருவம் 9 பார்வோனின் விக்கிரக கடவுள். உருவம் 10 எகிப்தில் ஆபிரகாம். உருவம் 11 எகிப்தியர்களால் புரிந்து கொள்ளப்பட்டபடி பரலோகத்தின் தூதர்களை பிரதிபலிக்க வடிவமைக்கப்பட்டது. உருவம் 12 விரிவை குறிக்கிற ராக்கியங் அல்லது நமது தலையின் மீதான ஆகாய விரிவு. ஆனாலும் அந்த விஷயத்தில் இந்த பெரும் பொருளுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் ஷஷ்மா இருக்குமுக்கும் பதிலளிக்கும் உயர்வாக அல்லது வனங்களிலிருக்க. ஷஷ்மா குறித்த எகிப்தியர்கள் அதை குறிப்பிட்டார்கள்.